இதை பார்க்கக்கூடிய அனைத்து உள்ளங்களுக்கும் கிங் லுக்ஸ் நன்றியை சொல்லிட்டு, என்னுடைய முருகப்பெருமானுக்கும் குபேரனுக்கும் நன்றியை சொல்லிட்டு, வாருங்கள் ராகவேந்திராவுக்கும் நன்றியை சொல்லிட்டு, இப்போ வந்து செமி பட்டியாலா பேண்ட்டு வெட்டும் பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். செமி பட்டியாலா பேண்ட்டு வெட்ட போகிறோம். ஈஸியான முறையில் வெட்டுறோம். உயரம் 37.5, பாடி லூஸ் வந்து 35, கால் லூஸ் 5.25, இடுப்பு 20, பட்டி வந்து 12.5 10. இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து எல்லாமே கரெக்டாக வெட்ட போகிறோம். வெட்டுவதை எல்லோரும் கவனமாக பாருங்கள். இது செமி பட்டியலா பேண்ட்டு வெட்டும் பயிற்சி கடைசி வரைக்கும் பொறுமையாக பாருங்கள். உயரம் 37.5. இங்கே எப்போவுமே வந்து கரெக்டாக அந்த இடத்துல கரெக்டாக மேட்ச் பண்ணிக்கோங்க. மேட்ச் பண்ணி இதுக்கு நேராக ஒரு அரைஞ்சி கோடு போட்டுங்க. தைக்கிறதுக்கு தகுந்த மாதிரி கோடு போட்டுங்க. 37.5. இதில் 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணால் 29. 29 ஒரு 8 37.5. 37. அப்போ 29 வச்சுருவோம். 29.5 29 வச்சுன்னா கரெக்டாக இருக்கும். 29 வச்சுருக்கேன். 8 இன்ச்சு எப்போவுமே மைனஸ் பண்ணிக்கோங்க. ஒரு கால் வெட்டுறதுக்கு 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிக்கோங்க. மைனஸ் பண்ணிவிட்டு இங்கேருந்து 1.5 இன்ச்சு தனியாக வச்சுக்கோங்க. 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு 29 அப்படியே வச்சுங்க. கால் லூஸ் எவ்வளோ? 5.25 வச்சுக்கோங்க. செமி பட்டியெல்லாம் வைக்கிறேன். 5.25 வச்சுட்டேன். இது 1.5 இன்ச்சு பட்டி தனியாக வச்சுக்கோங்க. இங்கேருந்து எவ்வளவு நம்ம கம்மி பண்ணுறோமோ அந்த கம்மி பண்ணுறதை 8 இன்ச்சு இங்கே போட்டுங்க. 8 இன்ச்சு இங்கே வரைஞ்சிக்கோங்க. 8 இன்ச்சு வரைஞ்சிக்கோங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா சி வந்து 35, அதில் பாதி 17.5. 17.5யோட 2 இன்ச்சு சேர்த்து 19 வச்சுக்கலாம். 19 20 கூட வச்சுக்கலாம். 19 இங்கே வைக்க போகிறேன். 19 துணியில் அவ்வளோதான் இருக்குது. அதனால் பெண்டு கொடுக்கல, நேராக வச்சிடறோம். செமி பட்டையில் இப்போ நேராக வெட்டுறேன். ஏன்னா இதில் வந்து இது இல்லை. இது இல்லைனாக்க இந்த வளைவு கொடுக்கணும். வளைவு கொடுக்காமல் வெட்டுறேன். வச்சுட்டோம். இப்போ இதுக்கு நேராக ஒரு கோடு போட்டுருவோம். இது 8 இன்ச்சு. 8 இன்ச்சு கழிச்சதை வச்சுட்டேன். உயரம் வந்து 29 வச்சுட்டேன். இது வந்து 19 வச்சுட்டேன். 19 துணியில் என்ன இருக்கோ 20 வைக்கணும். 19 வச்சுருக்கோம். செமி பட்டியலாக வைக்கிறேன். நேராக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. கோடு போட்டேன். இது செமி பட்டியலாக இப்போ நேராக சாதா பெண்டுக்கு மாதிரி போட்டோம். இங்கேருந்து 1.5 இன்ச்சு கரெக்டாக 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இந்த ஸ்கேல் இப்படி போட்டுங்க. அவ்வளோதான். பெண்டு கொடுத்துட்டிங்கன்னா வேலை முடிஞ்சு. இப்போ இந்த இடத்துல இது வச்சுட்டோம். இப்போ 1 இன்ச்சு வச்சுட்டு இந்த இடத்துல ஒரு கோடு இப்போ வந்து எக்ஸ்ட்ரா வைக்கிறோம். எக்ஸ்ட்ரா வச்சுட்டு இந்த இடத்துல லைட்டாக ஒரு பெண்டு பண்ணிக்கிறோம். இது வந்து துணி உள்ளே பிடிக்கிறதுக்காக வச்சுட்டேன். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் முடிஞ்சு. பேண்ட்டு ஈஸியாக வேலை முடிச்சிட்டோம். இப்போ வெட்டும் பயிற்சிக்குள்ளே போகிறோம். செமி பட்டியெல்லாம் லைட்டாக அந்த பெண்டுக்கு அந்த மாதிரி அழகாக அந்த பள்ளம் கொடுத்து நீங்கள் வெட்டிட வேண்டியது. வச்சுட்டேன். இந்த இடத்துல கரெக்டாக எவ்வளோ தைக்க போகிறோமோ அந்த அளவுக்கு மட்டும் வச்சுக்கோங்க. மேலே இந்த இடத்துல வளைவு கொடுக்கணும். வளைவு இல்லை, துணி இல்லாதனால நம்ம அப்படியே வச்சுட்டோம். அழகாக நம்ம வெட்டிட்டோம். செமி பட்டியெல்லாம் கரெக்டாக வெட்டிட்டோம். கால் லூஸ் சொல்லிட்டு 5.25 வச்சுட்டோம். இது 8 இன்ச்சு இறக்கியிருக்கேன். 8 இன்ச்சு இறக்கி பொந்தில் வச்சுட்டோம். இப்போ பட்டி வெட்டுவதே கவனிங்க. பேண்ட்டு வெட்டிட்டோம். இப்போ பட்டி பார்த்தீங்கன்னாக்கா லென்த் வந்து 12.5 மார்க் பண்ணிட்டோம். 12.5 மார்க் பண்ணிட்டோம். இப்போ 10, இது 10 வச்சுக்கோங்க. 10 இல்லை, அதனால் கோடு போட்டுக்கோங்க. கிராஸ் ஜாயின் போட்டுக்கணும். இப்போ 10 இங்கே மார்க் பண்ணுறேன். இங்கே மார்க் பண்ணியாச்சு. இப்போ பட்டி வந்து பார்த்தீங்கன்னா 1.5, நாடாக்காக 1.5, இங்கே தைக்கிறதுக்காக 1/4 இன்ச்சு, தைக்கிறதுக்காக இங்கே ஒரு 1/4 இன்ச்சு வெட்டிட்டோம். இப்போ பாருங்கள், இதை வெட்டிட்டு எவ்வளோ இருக்குன்னு பாருங்கள்.
இப்போ 12.5 இங்கே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க. இது 12.5, இது 10. இப்போ பாருங்கள் உள்ளே வந்து 8 தான் இருக்கும். அந்த ஃபினிஷிங் 8 கரெக்டாக வந்துடுச்சு. எந்த வேறு மாற்றம் இல்லாமல் அக்யூரேட்டாக இருக்குது. வச்சுட்டோம். இப்போ பட்டியை ஜாயின் பண்ணி காட்ட போகிறேன். இந்த இடத்துல கிராஸாக ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ பாருங்கள் பட்டியை வந்து ஜாயின் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். அழகாக ஜாயின் பண்ணிட்டோம். இங்கே மேலே பட்டி மடிச்சிருவாங்க. இது நாடாக்காமல் மடிச்சிடும். இதோடு முடிஞ்சு இப்போ இங்கே ஃப்ளீட் வந்துடும். ஆட்டோமேட்டிக்காக ஃப்ளீட் வந்துடும். செமி பட்டியெல்லாம் வெட்டிடுவாங்க. ஃப்ளீட் வந்து செமி பட்டியலாக இந்த பக்கம் தான் ஃப்ளீட் வைக்கிறோம். இந்த பக்கம் சைடு பக்கம் ஃப்ளீட் வைக்கலாம். வைக்கிறத பற்றி ஒன்றும் இல்லை. இது மாதிரி தான் நீங்கள் வெட்டணும். வெட்டினா சிறப்பாக இருக்கும். இதுக்கு மேலே வந்து நாடா மடிச்சிருவாங்க. நாடா வந்து இதுக்கு மேலே இப்படி மடிக்கப்படும். நாடா மடிச்சிட்டாங்கனாக்கா மேலே வந்து கரெக்டாக போய் இது போய் உட்காந்துக்கோங்க. அழகாக போய் உட்காந்துரும். இப்படி தான் வெட்டணும். இப்படி வெட்டினா சிறப்பு. இது சிறப்பான விஷயத்தை நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இதே மாதிரி செமிப்பட்டையெல்லாம் வெட்டி பாருங்கள். நிச்சயமாக வெட்டியாளருக்கு உதவியாக இருக்கும். இது நான் சொல்லக்கூடியது ப்ளே பட்டி ரவுண்ட் இல்லாமல் வெட்டியிருக்கோம். ரவுண்ட் இல்லாமல் செமிப்பட்டியெல்லாம் வெட்டின பயிற்சி. இது ரொம்ப ஈஸியாக 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு, உயரத்துலேருந்து 8 இன்ச்சு மைனஸ் பண்ணிட்டு, கால் லூஸ் வச்சுட்டு அந்த பெண்டுக்கு தகுந்த மாதிரி பெண்டை போட்டு வெட்டிட்டிங்கன்னா ஈஸியாக வந்து செமிப்பட்டியெல்லாம் உங்களுக்கு ரொம்ப அழகாக பேண்ட் வந்து ரொம்ப ஈஸியாக. இது வந்து என்னுடைய அட்டவணையில் இருக்குது. அட்டவணையில் பார்த்து ஈஸியாக கால் வெட்டுறதுக்கு எல்லா ரகசியமும் உள்ள அட்டவணைகள் இருக்குது. சுடிதார் அட்டவணை, ஜாக்கெட் அட்டவணை, எல்லா ரகசியம் உள்ள அட்டவணைகளுக்கு அதை வாங்கி நிச்சயமாக மகிழுங்கள். உங்களுக்கு அது வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும். வாருங்கள், இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம். இது செமி பட்டியலா பேண்ட்டு வெட்டும் பயிற்சியை கடைசி வரைக்கும் பார்த்த உள்ளங்களுக்கு நன்றி சொல்லிட்டு வாருங்கள். அடுத்த வீடியோ வரை காத்திருங்கள். நன்றி, வணக்கம்.